அ இவங்க எல்லாரும் ஏற்கனவே வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கைய வந்து அதாவது முக்கியமான கட்சிகள் இவங்க ஏடிஎம்கே வந்து தேர்தல் அறிக்கைய வந்து வெளியிட்டாங்க. என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டாங்க. அ இவங்க வந்து தேர்தல் அறிக்கை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணும்போது, இந்த ஒன் அப்மேன்ஷிப் அப்படிங்கிறது எலக்ஷன்ல இருக்கத்தான் செய்யும். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மத்தியில. அவங்க சொல்றத விட நாங்க அதிகமா சொல்றோம் அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டாயம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. இவங்க அதையும் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதே தவிர வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிற பாதையில இதுவரைக்கும் பயணிச்சதிலிருந்து விலகி போகாம, இன்னும் தொடர்ந்து அந்த பாதையில் விரைந்து பயணிப்பதற்கான திட்டங்களையும் சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து வெல் பேலன்ஸ்டு தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஃப்ரிட்ஜ்ங்கிற வார்த்தைய அவங்க சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தைய ஆமா, ஆமா. பயன்படுத்தலன்னா, இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில எப்பயுமே எல்லாரும் கேட்பாங்க. அவன் ஃப்ரிட்ஜ் குடுத்தாங்க, நீங்க குடுக்கலன்னு சொல்லி கேள்வி வரும். ஆனா, அதே சமயம் நான் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஃப்ரிட்ஜ்ங்கிறது வந்து மிக தேவையான, அத்தியாவசியமான ஒரு பொருள் இல்லை. அப்படின்னு சொல்லி உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க வந்து இந்த ரூ. 8,000 வந்து கூப்பன் குடுக்குறதுல வந்து நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க. மிக்ஸி வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரிட்ஜையும் சேர்த்துட்டாங்க வேர்டு. ஆனா, மக்களுக்கு வந்து மிக்ஸி தேவையா இருக்கிற அளவுக்கு ஏன்னா மிக்ஸி வந்து பெண்களுடைய வேலைப்பளு வந்து நேரத்த குறைக்கும் நிச்சயமாக. ஆனா, ஃப்ரிட்ஜ்ல வந்து பல பேருக்கு வந்து ஒரு நாளைக்கு மேல சமைச்சு வைக்கிற மாதிரியான குடும்பங்கள் வந்து ரேஷன்ல இதுக்கு வறுமை கோட்டுக்கு கீழயோ அல்லது வறுமையோடையோ இருக்கிற குடும்பங்கள்ல வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையாது. ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சிருப்பாங்க. 3 நாள் வச்சு சாப்பிடுவாங்க, 4 நாள் வச்சு சாப்பிடுவாங்க. அப்படிங்கிற சூழ்நிலை கிடையாது. அதனால நான் வந்து இத அவங்க ரொம்ப திறமையா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ்ங்கிற வேர்டையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதே சமயம் மற்ற பயன்பாட்டுக்குரிய பொருட்கள் எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். நாங்க ரூ. 8,000 உங்களுக்கு வந்து கூப்பன் குடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி 1,50,000 அரசு பணியிடங்கள், நிரப்பப்படாத பணியிடங்கள் நிரப்பப்படும் வாக்குறுதி குடுத்திருக்காங்க. விரைந்து செயல்படுவார்கள் என்று நம்பலாம். இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மண்டலத்துக்கும் வந்து ரூ. 20,000 கோடி வந்து வளர்ச்சி திட்டங்கள் தீட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பணம் வந்து ரொம்ப தேவைப்படும். இவங்க சொல்றதுக்கெல்லாம். ஆனா ஐடி எக்ஸ்போர்ட் வந்து 5,00,000 கோடின்னு சொல்லி இலக்கு வச்சிருக்காங்க. இது மாரி வந்து ஆமா, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஆமா. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இங்க கொண்டு வர்றதன் மூலமும் அதனால வந்து வரிகள் கிடைக்கும். இந்த தொழில் முனைவோரா இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து அவங்களும் வந்து வரி செலுத்துவாங்க. இந்த மாரி சில நிதி மேலாண்மை சரிப்படுத்தப்பட வேண்டும் என இவங்க சொல்றது எல்லாமே செய்யணும்னா, அத செய்வாங்கன்னு சொல்லி நம்ம நம்புவோம். பொதுவாக ரொம்ப ரொம்ப சுருக்கமா நீங்க கேட்டீங்கன்னா, ம். அந்த மத்தவங்க சொல்றதுக்கு நாங்க சளைச்சவங்க இல்ல, அப்படிங்கிறதையும் அவங்க வந்து காட்டிட்டாங்க. அதே சமயம் ஏற்கனவே நடந்து வந்த அந்த வளர்ச்சி திட்ட பயணத்தை சுணக்கமாக்கி விடவில்லை. அதை தொடர்ந்து நடத்துவதற்கான வழிமுறைகளையும் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.